வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. சரியாக 11:30 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வந்த விஜய் அவர்களிடம் வருகை பதிவேட்டில் கையொப்பம் பெறப்பட்டு தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் தனி அறையில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை டெல்லி சென்றிருக்கிறார். இந்த விஐபிகள் இறங்கக்கூடிய 4வது அந்த கேட்டில் இறங்கி தற்பொழுது தனி காரில் அவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். புஷி ஆனந்த் ஆதவர்ஜனாவை தொடர்ந்து விஜய் அவர்களிடம் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27 விஜய் பரப்புரையின் பொழுது நிகழ்ந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்பொழுது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பல்வேறு முக்கிய கேள்விகளும் விஜய் அவர்களிடம் கேட்கப்பட்டு வருகிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கை உச்ச நீதிமன்றம் உத்தரவு எடுத்ததை அடுத்து சிபிஐ தற்பொழுது விசாரித்து வருகிறது. ஏற்கனவே பல்வேறு நபர்களிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களிடம் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த சம்மன் அவருக்கு கிடைக்கப்பட்டு அவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக டெல்லி சென்று இந்த விசாரணையில் பங்கெடுத்திருக்கிறார். டெல்லி விசாரணையில் முதலில் பங்கெடுக்க மாட்டார் என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது முதல் கட்ட விசாரணையிலேயே அவர் கலந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகள் கேட்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க இருக்கிறார். மதியம் 3 மணி வரை இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. டெல்லி சிபிஐ அலுவலகம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது விஜய் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் யாரும் உள்ளே வர அனுமதி இல்லை என்றும் தற்பொழுது சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆதவர்ஜனா மற்றும் சிடி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தற்பொழுது வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் வந்தவுடன் அவரை மீண்டும் தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணைக்கு பின்பு பல்வேறு முக்கிய தகவல்களும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.